ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கே பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கரியாண்டர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு. நான் ஒரு கட்டு கரியாண்டர் எடுத்துருக்கிறேன், பெரிய கட்டு. பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, 8-10 பூண்டு பல், இதெல்லாம் போட்டு நம்ம கிரைண்டரில் இந்த கரியாண்டரோட நம்ம நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். தேவைக்கேற்ப குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் கீ, 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் கடுகு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இது கூட அரைச்சிக்கிட்டோம் கொத்தமல்லி தழையோட. நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த வேர்க்கடலை இதில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த கோட்டிங் நல்லா ஆகிடும் இந்த மிளகாத்தூளோட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லித்தழைக்கு இதில் போட்டு கொஞ்சம் நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், பொரியட்டும். ஜீரகமும் போட்டுக்கலாம், பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இதுக்கு நல்லாவே இதுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சு இந்த வெங்காயத்துக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வதக்கிக்கலாம். நம்ம உப்புமாக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி நல்லாவே இதுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் நம்ம கோனர் மாதிரி தள்ளிடலாம். நம்ம கோனர் மாதிரி தள்ளிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலைக்கு இதில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லாவே இது வதங்கி வந்துடும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வெங்காயத்தோடு இதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இது தனியாக வதக்கி போடக்குள்ளே நம்ம போட்ட எல்லாமே பருப்பு வகைகள்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லாவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இது வதக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம வதக்குனதால அதிக நேரம் தேவைப்படாது. கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸும் போட்டுக்கலாம். நான் ஒரு போல் நிறையா பாயில் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இந்த சாதம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் லிங்க் போட்டிருக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். நம்ம இதில் போடக்குள்ளே நல்லாவே 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்குள்ளே சாதம் உங்களுக்கு உடையாது. சாதம் நல்லா சூடான பிறகு நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணுன்ட்டு இல்லை, 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே நல்லாயிருக்கும் இதுக்கு டேஸ்ட்டு.
இந்த மாதிரி நம்ம இதில் வேர்க்கடலை எல்லாம் நல்லாவே வந்து டேஸ்டியாக நம்ம செஞ்சு இதில் சுவை ஊட்டியாக போடக்குள்ள லஞ்ச் டைமில் சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி சாதம். பாருங்கள், ரொம்பவே கமகமான மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சி. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என்ஜாய் ஃபுட்.